ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் சப்போர்ட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனலில் இருக்கிற ஒரு வீடியோக்கு வந்து 1000 வியூஸுக்கு எவ்வளோ டாலர் வருது, 10,000 வியூஸுக்கு எவ்வளோ டாலர் வருது, அதே மாதிரி 1,00,000 வியூஸ் 10,00,000 வியூஸ்க்குலாம் வந்து எவ்வளோ டாலர் கிடைக்குதுன்றது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யூடியூப் ஸ்டுடியோ ஆப்லேயே வந்து அந்த வீடியோ 1000 வியூஸ் ரீச் பண்ணால் அதுக்கு எவ்வளோ டாலர் கிடைக்குது அப்படின்னு அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து எப்படி நம்ம அதை செக் பண்ணுறது, அதாவது எங்கே செக் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் உங்கள் சேனலில் அந்த வீடியோ மோஸ்ட்டாக போன வியூஸை வச்சு அவங்க டாலர் வந்து கால்குலேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை அவங்க எப்படி கால்குலேட் பண்ணாங்கன்னு நான் என்னுடைய கால்குலேட்டரில் லைவாக உங்களுக்கு கால்குலேட் பண்ணியும் காட்டியிருக்கேன். அதை அவங்க எப்படி அதை கால்குலேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க மொத்தமாக அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு யூடியூப் கிரியேட்டராக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ. நீங்கள் இந்த ஃபார்முலா வச்சு நீங்களும் வந்து உங்கள் வீடியோ வந்து இப்போ 1000 வியூஸ் வந்திருந்தாலும் இது 10,000 வியூஸ் போனால் எவ்வளோ நம்ம டாலர் வரும், 1,00,000 வியூஸ் போனால் எவ்வளோ டாலர் வரும் நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம். அதையும் ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே 3வது அனலிட்டிக்ஸ் இருக்கு பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் ஓவர் வியூ அந்த மாதிரி இருக்கும். அதில் கண்டென்ட், ஆடியன்ஸ், அது பக்கத்தில் வந்து ரெவன்யூ இருக்கும். அந்த ரெவன்யூ வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த ரெவன்யூ ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் தான் உங்கள் சேனலோட எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். ரெவன்யூ பற்றின எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். இதில் பாருங்கள் மேலே ஒரு பாக்ஸுமே இருக்கும். அதில் வந்து உங்கள் சேனலோட கடைசி 28 நாளுக்கான அந்த ரெவன்யூ கொடுத்துருப்பாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா மந்த் வைஸாக உங்களுக்கு எவ்வளோ வந்து ரெவன்யூ வந்திருக்கு அதையும் காட்டுவாங்க. அது கீழே என்னென்ன வீடியோ வந்து எவ்வளோ டாலர் உங்களுக்கு ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்குன்னு காட்டுவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் டிஃபால்ட்டாகவே 28 நாள் வந்து செலக்ட் ஆகிருக்கும். இதில் வந்து கடைசி 28 நாள் உங்கள் சேனலுக்கு வந்து ரெவன்யூ வந்து காட்டியிருப்பாங்க. நல்லா புரிஞ்சுங்க, கடைசி 28 நாள் தான், கடைசி மாதம் கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த மாதமும் கிடையாது. இப்போது இன்றைக்கி டேட் 21னா இந்த மாதத்தில் 21 நாள் எடுத்துப்பாங்க, கடைசி மாதத்தில் 7 நாள் எடுத்துப்பாங்க, மொத்தம் 28 நாள். அப்போது அதுலேருந்து தான் கால்குலேட் ஆகும். உங்களுக்கு தனித்தனியாக பார்க்குறோன்னா மேலேயே வந்து 90 நாள் இருக்குது பாருங்கள், 365 நாள். பக்கத்துலேயே வந்து நவம்பர், அக்டோபர் அப்படின்னு எல்லா மந்த் வைஸ் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி எவ்வளோ டாலர் வந்திருக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எதுக்காக இது சொல்கிறோம்னா, சில பேர் வந்து என்னோடய டாலர் வந்து குறையுது ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து 90 நாள் 365 நாள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாலர் குறையிற மாதிரி தெரியாது, கரெக்டாக காட்டும். ஆனால் நீங்கள் 28 நாள் வைக்கும் போது உங்களுக்கு டாலர் குறையிற மாதிரி தான் இருக்கும். எதனால்னா ஒரு நாள் முன்னாடி போக போக பின்னாடி ஒரு நாளாக மைனஸ் ஆகிட்டே வரும். ஓகேங்களா? இப்போ நான் 24ஆம் தேதி போனோன்னா கடைசி மாதத்தில் இருக்கிற அந்த 7 நாளில் ஒரு நாள் கம்மியாகும். அப்போ அந்த கடைசி மாதத்தில் நான் நிறைய டாலர் எடுத்து இப்போ நான் நாளைக்கு வந்து கம்மியான டாலர் எடுக்கிறேன்னா அதில் வந்து மைனஸ் ஆகும். அப்போ உங்களுக்கு டாலர் வந்து கம்மியாகிற மாதிரி தான் தெரியும். நீங்கள் ஓவராலாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலுக்கு வந்து 1000 வியூஸ்க்கு எவ்வளோ டாலர் வருதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ரெவன்யூ பேஜ்லேயே வந்து அப்படி கீழே தள்ளிட்டே வந்தீங்கன்னா அதில் வீடியோ பர்ஃபார்மன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இது வெறும் வீடியோக்கு மட்டும்தான். ஷார்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்க பாருங்கள், அதை தான் செக் பண்ணணும். அடுத்தாவது அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. அந்த வீடியோ பர்ஃபார்மன்ஸில் வந்து எஸ்டிமேட்டட் ரெவன்யூன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. எனக்கு 10 டாலர் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து டிஃபால்ட்டாக 28 நாள் வந்து செலக்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதில் கீழே பாருங்கள் வியூஸ் கொடுத்துருக்காங்க, ஓவரால் வியூஸ், கடைசி 28 நாளில் வந்த வியூஸ். அதுக்கு கீழே இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஃபார் எவ்ரி 1K வியூஸ்னால், அதாவது என் சேனலுக்கு வந்து கடைசி 28 நாளில் 1000 வியூஸுக்கு வந்து $0.37 கொடுத்துருக்காங்க. இந்த $0.37 வந்து ஆவரேஜ் தான். ஓகேங்களா? 28 நாளில் ஒரு வீடியோக்கும் வேறு மாதிரி கூட வந்திருக்கலாம். அதாவது சில வீடியோக்கு வந்து 0.50 வந்திருக்கலாம், இல்லை $1 கூட வந்திருக்கலாம். சில வீடியோக்கு வந்து 20 வந்திருக்கலாம், 0.20 சொல்கிறேன், இல்லை 0.10 கூட வந்திருக்கலாம். இது 0.37 ஆவரேஜ். ஓகேங்களா? தனித்தனியாக ஒரு வீடியோக்கும் எப்படி பார்க்குறதுன்னு நான் பின்னாடி சொல்லியிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ வந்து இதை வந்து எப்படி அவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து கால்குலேட்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து சில பேர் வந்து அந்த 27,600 வியூஸையும் டேரெக்டாக $0.37 கால்குலேட் பண்ணுறீங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா 1000 வியூஸுக்கு தான் 0.37. அப்போ நீங்கள் வந்து ஓவரால் வியூஸ் போட்டுங்க. நமக்கு 27,600 வியூஸ் போட்டுட்டு டிவைடட் பை 1000 போட்டுங்க. ஏன்னா 1000 வியூஸுக்கு தான் இந்த அமௌண்ட்டு. 1000 போட்டுட்டு இன்ட்டு வந்து அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, $0.37 கொடுத்துருக்காங்க. அப்போ $0.37 வந்து போட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. 10.21 காட்டுது. ஓகேங்களா? 10.21 இருக்கணும். இதில் 0.10 வந்து இல்லை 20 வந்து அதிகமாகலாம். ஓகேங்களா? கம்மியாகாது, அதிகமாக தான் ஆகும். எதனாலனா 27,600K வியூஸ்ன்றது வந்து கரெக்டாக 27,600 வியூஸ் இல்லை, அது 680 அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஓகேங்களா? 80, 50 கூட இருக்கலாம். அதில் கொஞ்சம் சின்ன டிஃப்ரெண்ட் வரும். ஓகேங்களா? அதனால் பெருசாலாம் இருக்காது, ஆனால் குறையாது, அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இதுதான் அந்த ஃபார்முலா. ஓகேங்களா? இதை வச்சு தான் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வெறும் வீடியோக்கு மட்டும்தான். நீங்கள் ஷார்ட்ஸுக்கு பார்க்கணுன்னா பக்கத்துலேயே இருக்க பாருங்கள், அதை வந்து செக் பண்ணி பார்த்துங்க. நம்ம வந்து ஷார்ட்ஸ் வந்து போகிறதே கிடையாது, அதனால தான் நம்மளுக்கு அவ்வளோ கம்மியாக இருக்குது. அதில் இப்போ உங்கள் சேனலில் வந்து எல்லா வீடியோக்கும் சேம் டாலர் கொடுப்பாங்களா 1000 வியூஸுக்கு அப்படின்னா அப்படி கிடையாது. டாலர் வந்து சேஞ்ச் ஆகும். நீங்கள் யூஸ் பண்ணுற கீவேர்டை பொறுத்து அதுக்கான டாலர் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். சிலதுக்கு வந்து அதிகமாக இருக்கலாம், சிலதுக்கு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கலாம். இப்போ நான் ஒரு வீடியோ காட்டுறேன். இந்த வீடியோக்கு பாருங்கள், இது வந்து 1200 வியூஸ் போயிருக்கு. இந்த வீடியோக்கு 1000 வியூஸ்க்கு எவ்வளோ தராங்கன்னா 0.56 தராங்க.
ஓகேங்களா. நம்ம முன்னாடி பார்த்ததோடைய இது கொஞ்சம் அதிகம். ஓகேங்களா. இது ஒரு வீடியோக்கு தான் கொடுக்குறாங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு வீடியோ ஒன்று பார்ப்போம். அதுக்கு வந்து 1000 வியூஸ்க்கு எவ்வளோ தராங்கன்னு பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ எடுத்துப்போம். இந்த வீடியோ வந்து 1500 வியூஸ் போயிருக்கு. இந்த வீடியோ எல்லாமே போட்டு ஒரு 10 நாள் இருக்கும். ஓகேங்களா. இதுக்கு வந்து 1000 வியூஸ்க்கு எவ்வளோ தராங்கன்னா 0.47 தான் தராங்க. ஓகேங்களா. இதில் தெரிஞ்சவங்க டிஃப்ரென்ஸு. நீங்கள் யூஸ் பண்ணுற டைட்டில் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போடுற வீடியோவோட கண்டென்ட்டை பொறுத்து அந்த டாலர் வந்து மாறும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கீழே பாருங்கள் ஹவு மச் அட்வர்டைசர்ஸ் பேன்னு போட்டு கீழே $1.25 கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது என்னென்னா இது தான் 100% அமௌண்ட். அதாவது அந்த வீடியோவில் ப்ளே ஆன ஆடை வந்து எல்லாருமே ஃபுல்லாக பார்த்துருந்தா அவங்களுக்கு வந்து $1.25 கிடச்சிருக்கும். சரி, அந்த வீடியோவுக்கு வந்திருக்கும். ஆனால் 0.47 தான் கொடுத்துருக்கு. அது என்னென்னா அது ஆவரேஜ் தான். ஓகேங்களா. அதில் ஒரு 50 பேர் வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பாங்க, 50 பேர் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டுருப்பாங்க. அதனால் அந்த அமௌண்ட் வந்திருக்கு. ஆனால் ஃபுல்லாக பார்த்துருந்தா அவங்களுக்கு $1.25 கொடுக்கணுமா, அதை தான் வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து சில பேர் யூடியூப்பில் நிறைய டவுட் இருக்கலாம். அது என்னென்னா நிறைய வியூஸ் போனால் அமௌண்ட் வருமோ, லைக் பண்ணால் அமௌண்ட் வருமோ, கமெண்ட் பண்ணால் அமௌண்ட் வருமோ அப்படின்னு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆடு எவ்வளோ ப்ளே ஆகுது, எவ்வளோ நேரம் ப்ளே ஆகுது, அதை பொறுத்து தான் வந்து இங்கே அமௌண்ட். ஓகேங்களா. உங்களுக்கு வர ரெவன்யூ வந்து யூடியூப்பில் பாதி வந்து ஆடை வச்சு தான், பாதியில் முக்கால்வாசியே ஆடு வச்சு தான். இந்த சூப்பர் தேங்க்ஸு அதெல்லாம் வரதெல்லாம் அது நெக்ஸ்ட்டு, அதை விட்டுருங்க. அது ஒரு 25ல் போட்டுருங்க. முக்கால்வாசி ஃபுல்லாகவே வந்து ஆடு இருந்தால் மட்டும்தான் அமௌண்ட்டு, மற்றபடி ரெவன்யூ வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த வீடியோ வந்து 1000 வியூஸ் போனால் இவ்வளோ டாலர் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதுவே 10,000 வியூஸ் போனால், அடுத்தது 1 லட்சம் இல்லை 10 லட்சம் வியூஸ் போனால் எவ்வளோ டாலர் இந்த வீடியோவுக்கு கிடைக்குன்னு நம்மளே எப்படி கால்குலேட் பண்ணி பார்க்குறது. அதாவது இன்னும் வரவே இல்லை, இருந்தாலும் நம்மளே எப்படி வந்து கால்குலேட் பண்ணி பார்க்குறதுன்னு இப்போ நான் சொல்கிறேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. இப்போ வந்து 10,000 வியூஸ் போயிருந்தால் எவ்வளோ டாலர் கிடைக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். கால்குலேட்டரில் வந்து வியூஸ் எவ்வளோ வியூஸ் நம்ம போகணும்னு நினைக்கிறோமோ அதை போட்டுக்கலாம். ஃபஸ்ட் வந்து நான் 10,000 வியூஸ் போட்டுக்கிறேன். 10,000 போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ 1000 வியூஸுக்கு அவங்க கொடுத்துருக்காங்களா அதை அப்படியே போட போகிறோம். டிவைடட் பை 1000 போட்டுட்டு இன்ட்டு அவங்க எவ்வளோ டாலர் கொடுத்துருக்காங்க, 0.47 கொடுத்துருக்காங்க அந்த வீடியோக்கு. அந்த வீடியோட அந்த டாலரை போட்டாச்சு. அப்போது இந்த வீடியோ 10,000 வியூஸ் போனால் $4.7 வந்து கிடைக்கும். இதுவே நம்ம 1 லட்சம் வியூஸ் 10 லட்சம் வியூஸ்க்குலாம் வந்து அப்படியே நம்ம மேக்ஸ் தெரிஞ்சவங்க அப்படியே போட்டுடலாம். இருந்தாலும் நான் ஃபார்முலா மாதிரி அப்படியே சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து அது தெரியாமல் கூட இருக்கலாம். அதனால் இப்போ 1 லட்சம் வியூஸ் போட்டிருக்கேன். அதுக்கு வந்து அதே மாதிரி டிவைடட் பை 1000 போட்டு இன்ட்டு 0.47. ஓகேங்களா. அதே போட்டிங்கன்னா $47. அப்போ இந்த வீடியோ வந்து 1 லட்சம் வியூஸ் போனால் அதுக்கு $47 வந்து கிடைக்கும். அடுத்து 10 லட்சம்னா அப்படியே ஒரு சைபர் சேர்த்துக்க வேண்டியது தான், $470 வந்து கிடைக்கும். ஓகேங்களா. இது தான். ஓகேங்களா. இது தான் அந்த ஃபார்மெட்டு. அதை அப்படியே வந்து உங்கள் வீடியோக்கு வந்து அங்கே 1000 வியூஸ்க்கு எவ்வளோ டாலர் அவங்க கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு அந்த வீடியோக்கு நீங்கள் எவ்வளோ கால்குலேட் பண்ண பார்க்குறீங்களோ அந்த மாதிரி அவங்க கடை தான் கொடுத்துருக்காங்களான்றத வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கும் யூடியூப்பில் காட்டுறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ், ஒரு 0.10 அப்படி டிஃப்ரெண்ட் காட்டுதுன்னு சொன்னல. அதுக்கு எதுக்கு காட்டுதுன்னா, இப்போ இந்த வீடியோ போட்டு 10 நாள் ஆகுது. 10 நாளுமே இதுக்கான 0.47 தான் 1000 வியூஸ்க்கான ரெவன்யூ அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா கரெக்டாக காட்டும். ஆனால் அப்படி கிடையாது. ஒரு நாள், அதாவது வீடியோ போட்ட புதுசில் வந்து 0.50 இருந்திருக்கலாம், அங்கேருந்து கம்மியாகி 0.47 வந்திருக்கலாம். ஓகேங்களா. அந்த மாதிரி வரும்போது ஆல்ரெடி அமௌண்ட் ஆல்ரெடி ஆட் ஆகிட்ருக்கும்ல, அதனால் அந்த டிஃப்ரென்ஸ் வரும். ஓகேங்களா. இதுமாதிரி நடக்குமானா நடக்கும். உங்கள் வீடியோ ட்ரெண்டிங் ஆகிறத பொறுத்து இந்த மாதிரி அந்த ரெவன்யூ வந்து 1000 வியூஸ்க்கான அந்த ரெவன்யூ வந்து ஏறும் இறங்கும் அந்த டாலர். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ USDயில் வச்சுருக்கேன், அதாவது டாலரில் வச்சுருக்கேன் என்னுடைய ரெவன்யூ வந்து. இதை வந்து எப்படி INRல மாற்றுறதுன்னு சொல்கிறேன். செட்டிங்ஸில் போய்ட்டு அதில் INRல இருக்கும் பாருங்கள் கரன்சி, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஐயில் வாங்க. ஐயில் வந்து INR இருக்கும், இந்தியன் ருப்பின்னு. அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம இந்தியன் கரன்சியில் காட்டும். அதாவது ஒரு நாளைக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்திருக்குன்னு இந்தியன் கரன்சியில் காட்டும். ஒருவாட்டி ரீஃப்ரெஷ் பண்ணிங்க, அப்போ தான் கரெக்டாக காட்டும். ஓகேங்களா. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். நான் வந்து USD வச்சு தான் அப்போத்துலேருந்தே பழகினேன், அதனால் எனக்கு அப்படி வச்சுருந்தது தான் கரெக்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக, அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அது கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். அப்படின்னு நம்ம Instagram பேஜ் இருக்குது, அதில் நீங்கள் சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம்.